எங்களுக்கு எச்சரித்திருக்கின்றார்கள். இந்த வாழ்க்கை என்பது மறுமையினுடைய வீடுகளில் முதல் வீடு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீட்டில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இலகுவானாதா, மறுமையினுடைய வாழ்க்கை ஃபமா பாதஹு ஐஸருமின், அதற்கு பின்னால் உள்ள மறுமை வாழ்க்கையும் இலகுவாக இருக்கும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. இந்த வாழ்க்கை இலகுவாக இல்லைன்னா அதுக்கு பிறகு மிக கஷ்டமாக இருக்கும். அப்ப இது இலகுவாக இருக்கிறதுக்கு என்ன வச்சிருக்கிறோம்? நம்ம இங்க கேள்வி கணக்கு கேட்கப்படும். உயிர் கொடுக்கப்பட்ட பிறகு அத்தாஹு மலக்கான், 2 வானவர்கள் வருவாங்க. அவரை உட்கார வைப்பார்கள். உட்கார வைத்து அவரிடத்தில் கேள்வி கேட்பார்கள். நம்ம போகும்போது நம்முடைய செருப்பினுடைய சப்தத்தை அடக்கம் செய்யப்பட்டவர் கேட்பார். ஏன்னா எந்த உயிர் எடுக்கப்பட்டதோ அந்த உயிர் மீண்டும் தரப்படும். அல்லாஹு தாலா வானவர்கள்ட்ட உயிரை எடுத்து செல்லக்கூடிய வானவர்கள்ட்ட சொல்லுவான், 6வது வானத்தை தாண்டி 7வது வானத்தில் கொண்டு செல்லப்பட்ட பிறகு எல்லா விதமான நன்மைகளும் பதிவு செய்யப்பட்ட பிறகு இந்த அடியானுடைய உயிரை மீண்டும் நீங்கள் பூமிக்கு அனுப்புங்க, அங்கிருந்து தான் நான் மீண்டும் கொண்டு வருவதாக நான் வாக்களித்திருக்கின்றேன் என்று அல்லாஹு தாலா வானவரிடத்தில் சொல்லி மீண்டும் அந்த உயிர் கொடுக்கப்படும். திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், மின்ஹா ஹலக்னாக்கும், நாம் அந்த பூமியில் இருந்து தான் படைச்சோம், அதுக்கு தான் நீங்க என்ன செய்யுங்க, வஃபிஹா நுஈதுக்கும், மீண்டும் அங்கே தான் போக போறீங்க, வமின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் உக்ரா, அங்கிருந்து தான் மீண்டும் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான். அப்போ பூமியில் படைக்கப்பட்ட நாம் மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், திருப்பி இங்கே வரப்போகிறோம். வந்த உடனே உட்கார வைத்து வானவர்கள் கேட்பாங்க, மர் ரப்புக்கு, உன்னுடைய இறைவன் யார்? அல்லான்னு பதில் சொல்லணும். எப்போ சொல்லுவோம்? நமக்கு அல்லாவை பற்றி, மார்க்கத்தை பற்றி தெரிந்து, மார்க்க அடிப்படையில் நடந்து, சரியான முறையில் அல்லாஹ்வை வணங்கி அவனுக்கு எந்த விதமான இணையும் ஏற்படுத்தாமல் அவனுடைய கடமைகளை, தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றி, இன்ன பிற கடமைகளை எல்லாவற்றையும் நிறைவேற்றி இருந்தோம்னா இங்க கேட்கிற கேள்விக்கு நம்மளால அல்லாஹ்னு பதில் சொல்ல முடியும். வெறுமனே பேரளவுல முஸ்லீமாக வாழ்ந்திருக்கிறோம், எதுவுமே தெரியாது அப்படின்னா என்ன பதில் சொல்லுவான் மனுஷன்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உன்னுடைய இறைவன் யாருன்னு கேட்டா அவன் சொல்லுவான், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆஹா லா ஆதிரி குல்துமா அகூலுன்னாஸ் அல்லாஹ், எல்லாரும் அல்லாஹ்னு சொன்னாங்க, நானும் அல்லாஹ்னு சொன்னேன், அதை தவிர எதுவும் தெரியாதுன்னு. அந்த நிலைமை நமக்கு யாருக்கும் வந்துடக்கூடாது. நாம் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், அப்படி செஞ்சிடக்கூடாது. ஏன்னா அப்படி நாம் சென்று விட்டோம் என்றால் இதற்கு பிறகு உள்ள வேதனை என்பது மிக மோசமானது. எந்த அளவுக்குனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபயுலையகு கப்ரஹு ஹத்தா இஹ்தலஃப இலாஹு. இப்போ இந்த மையத்தை வச்சாங்க, 2 பேர் நிக்கிறதுக்கு இடம் இருந்துச்சு, இந்த சைடு கொஞ்சம் இடம் இருந்துச்சு, மையத்து வைக்கப்பட்டது. இப்போ இங்கே வைக்கப்பட்ட பிறகு அடக்கம் செய்யப்பட்டவர் தீயவராக இருந்தால், நம்மை பொறுத்தவரை நாம் அறிந்தவரை தாவாவுடைய விஷயத்தில், மார்க்கத்தில் எல்லா காரியங்களும் முனைப்போடு செயல்படக்கூடிய நல்ல ஒரு மனிதராக இருந்தார். ஏன்னா மரணித்தவர்களுடைய நல்ல விஷயங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தொழுகையாக இருக்கட்டும், மார்க்க விஷயங்களாக இருக்கட்டும், பேணக்கூடிய நபராக, இணை வைப்பிலிருந்து ஒதுங்கி இருக்கக்கூடிய நபராக இருந்தார். ஒரு தீயவராக இருந்தால் இவ்வளவு விசாலமாக இருந்த கபர் என்ன ஆகும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஃபயுலையகு கப்ரஹு, அந்த கபர் அப்படியே நெருக்கப்படும். எந்த அளவுக்குனா ஹத்தா இஹ்தலஃப இலாஹ, 2 விலா எலும்புகளும் ஒன்றோடு ஒன்று ஆகிவிடக்கூடிய அளவிற்கு நெருக்கும். 1 நாளா 2 நாளா? ஹத்தா இபஅஸ் யௌமல் கியாமா, மறுமை நாளில் எழுப்பப்படும் வரை அதே நிலை தான். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அந்த நிலை நமக்கு வந்துடக்கூடாது, யாருக்கும் வந்துடக்கூடாது. அதனால் உலகத்தில் வாழும்போது ஒரு இடத்துல மரணத்துக்கு மண்ணறைக்கு வந்து ஒரு மையத்தை அடக்கம் செய்கிறோன்னா, இங்கே வந்த உடனே எனக்கு மரணத்துடைய சிந்தனை வந்திருக்கணும், எனக்கு மறுமையினுடைய சிந்தனை வந்திருக்கணும். நாளை நானும் இங்கே வருவேன், இங்கே அடக்கம் செய்யப்படுவேன், எனக்காகவும் தொழுகை நடத்தப்படும், என்னிடத்திலும் மாணவர்கள் கேள்வி கேட்பார்கள், மீண்டும் நான் மறுமை நாளுக்கு எழுப்பப்படுவேன் அப்படிங்கிற அந்த சிந்தனை வரணும். அதுதான் நம்மளை சரிப்படுத்துங்க. என்னைக்கு ஒரு மனிதனிடத்தில் மரணத்தை பற்றியும் மறுமை பற்றியும் சிந்தனை இருக்கோ, அந்த மனிதன் இந்த உலகத்தில் வாழும்போது அல்லாஹ் கொடுத்த, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய, அல்லாஹ் ஏற்றி இருக்கக்கூடிய கடமைகளை மிகச்சரியாக செய்வார். தொழுகை என் மீது கடமையா, அதை செய்வார். மற்ற கடமைகள் இருக்கா, அந்த கடமைகளை எந்த காலத்தில் எப்படி செய்யணுமோ அதை சரியான முறையில் செய்வார். யாரோடு நெருக்கமாக உறவாட வேண்டுமோ அவர்களோடு சரியான முறையில் உறவாடுவார். உறவை முறித்தால் நரகத்திற்கு செல்வோம் அப்படிங்கிற அச்சம் அவருக்கு இருக்கும்.
உறவோடு சேர்ந்து வாழ்வார், கொடுக்கல் வாங்கலில் நேர்மையாக இருப்பார், அல்லாஹ்வுக்காக பிறரோடு நேசம் பாராட்டுவார். இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னா நம்மிடத்தில் மார்க்க சிந்தனையும் மறுமை சிந்தனையும் இருந்தால் தான் வரும். இந்த கேள்விகளை கேட்டுட்டு வானவர்கள் கேட்பாங்க, எதன் மூலமாக நீ அறிந்து கொண்டாய் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குங்க. உடைய இறைவன் யார்? பதில் சொல்லிடுவார். உடைய தூதர் யார்? பதில் சொல்லிடுவார். மா தக்கூலு லி ஹாதர் ரஜுல், இந்த மனிதரை பற்றி என்ன சொல்றீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி கேட்கும்போது அன்னஹு அப்துல்லாஹி வ ரசூலு, அவர் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய தூதர்னு பதில் சொல்லுவார். இதெல்லாம் எப்படி தெரிந்துக்கிட்ட அப்படின்னு கேட்பாங்க. லித்திலாவத்தில் குர்ஆன், அல்லாஹ்வுடைய வேதத்தின் மூலமாக தெரிந்து கொண்டேன் அப்படின்னுவார். ஒண்ணுமே தெரியல, வாழ்க்கை ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கிறோம், என்னைக்கோ ஒரு நாள் அல்லாஹ்வை நினைக்கிறோம், அல்லாஹ்வுக்கும் நம்முடைய மார்க்கத்துக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு வாழ்றோம் அப்படின்னா எந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. ஆஹா லா அதிரி, எல்லாரும் என்ன சொன்னாங்களோ அதை தான் நானும் சொன்னேன் அப்படின்னு சொல்வார். சொன்னோன்னு அந்த வானவர்கள் கேட்பாங்க, லா தரைத்த வலா தலைத்தன்னு வாங்க, நீ எதையும் படிக்கவும் இல்லை, எதையும் தெரிந்து கொள்ளவும் இல்லைன்னு வாங்க. அந்த நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது. அந்த நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது, வேறு யாருக்கு வந்துடக்கூடாது என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆக இந்த வாழ்க்கை என்பது இவருக்கு இனிமேல் முடிஞ்சு போச்சுன்னு இல்லை, இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. இவர்கிட்ட எல்லா விதமான கேள்விகளும் கேட்கப்படும். எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னோன்னா என்ன ஆகும் தெரியுமா? அவருக்கு நரகத்துடைய வாசல் அல்லாஹ் திறந்து காட்டுவார். எல்லாத்துக்கும் சரியாக பதில் சொன்ன பிறகு நரகத்துடைய வாசல் திறந்து காட்டப்பட்டு சொல்லப்படும், ஹாதா மக்அதுக மினன்னார், இதான் நரகத்தில் உன்னுடைய இடம். அது அபுதலக்கல்லாஹு பிஹி அல் ஜன்னா, நீ சரியாக வாழ்ந்ததின் காரணமாக இது நாங்களோ அதை தான் நானும் சொன்னேன் அப்படின்னு சொல்வார். சொன்னோன்னு அந்த வானவர்கள் கேட்பாங்க, லா தரைத்த வலா தலைத்தன்னு வாங்க, நீ எதையும் படிக்கவும் இல்லை, எதையும் தெரிந்து கொள்ளவும் இல்லைன்னு வாங்க. அந்த நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது. அந்த நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது, வேறு யாருக்கு வந்துடக்கூடாது என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆக இந்த வாழ்க்கை என்பது இவருக்கு இனிமேல் முடிஞ்சு போச்சுன்னு இல்லை, இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. இவர்கிட்ட எல்லா விதமான கேள்விகளும் கேட்கப்படும். எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னோன்னா என்ன ஆகும் தெரியுமா? அவருக்கு நரகத்துடைய வாசல் அல்லாஹ் திறந்து காட்டுவார். எல்லாத்துக்கும் சரியாக பதில் சொன்ன பிறகு நரகத்துடைய வாசல் திறந்து காட்டப்பட்டு சொல்லப்படும், ஹாதா மக்அதுக மினன்னார், இதான் நரகத்தில் உன்னுடைய இடம். அது அபுதலக்கல்லாஹு பிஹி அல் ஜன்னா, நீ சரியாக வாழ்ந்ததின் காரணமாக இதிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உன்னை இதற்கு மாற்றி விட்டான் என்று சொர்க்கத்துடைய வாசல் திறந்து காட்டப்படும். சொர்க்கத்துடைய காற்று அனுப்பப்படும், சொர்க்கத்துடைய விரிப்பு அனுப்பப்படும். இதெல்லாம் நமக்கும் நாளைக்கு வேணும், நாமும் அதை பெற வேண்டும். அப்படி என்றால் இந்த இடத்தில் இந்த ஒரு மரணத்தின் மூலமாக நாம் படிப்பினை பெறணும். இந்த இடத்தின் மூலமாக நாம் படிப்பினை பெறணும். இங்கே நான் வரப்போறேன் அப்படிங்கிற அந்த சிந்தனை வரணும். அது வந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக என்னையும் மாற்றும். அப்படி மாற்றிருச்சு அப்படின்னா இங்கே இந்த வாழ்க்கை என்பது சிறப்பானதாக இருக்கும். நிம் கனௌமத்தில் அரூஸ், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புது மாப்பிள்ளை மாதிரி தூங்குங்க. டெய்லி காலையில மாலையில எழுப்புவாங்க, எழுப்பி சொர்க்கத்தில் நீங்கள் எதை அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு காட்டப்படும். எவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை என்பதை யோசிச்சு பாருங்க. அந்த வாழ்க்கை வேண்டும். இன்னொரு வாழ்க்கை இருக்குது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு வானவர் வருவார், அவருக்கு கண்ணும் தெரியாது காதும் கேட்காது. கண்ணும் தெரியாது காதும் கேட்காது. மஅஹு மிர்ஸபத்தும் மின் ஹதீதின், அவருடைய அவர் கையில ஒரு இரும்பு சம்பட்டி எடுத்துட்டு வருவார். இரும்பு சம்பட்டி எடுத்துட்டு வருவார். லவ் தரப பிஹா ஜபலுன், அதை கொண்டு ஒரு மலை அடிக்கப்பட்டால் லசார துராபா, அந்த மலை மண்ணாக ஆக்கப்பட்டுரும். அதை கொண்டு அவர் அடிக்கப்படுவார். ஏன் கண்ணு தெரியாத வானவர், ஏன் காது கேட்காத வானவர், அவர் கூட அந்த வேதனையை பார்க்க கூடாதுன்னு அல்லாஹ் தஆலா வச்சிருக்கார். அந்த வேதனையுடைய வெளிப்பாடை கேட்க கூடாதுன்னு வச்சிருக்கிறார். இந்த நிலை வேணுமா? இங்க இருக்கிற எல்லாரும் நம்ம யோசிச்சு பார்க்கிறோம். இது ஏதோ சம்பிரதாயத்திற்காக வர்றவங்களுக்கு ஏதாவது சொல்லணுன்றதுக்காக இல்லை. இதுதான் இந்த வாழ்க்கை. இதற்கு பிறகு உள்ள மறுமை வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கையில் வெற்றி பெற்றாக வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய ஒரு உறுதியாக பதில் சொல்ல வேண்டும். அவர் முஸ்லிமாக இருந்தால் மட்டுமே பதில் சொல்ல முடியும். அதைத்தான் அல்லாஹ் சொல்கின்றான் திருமறை குர்ஆன்ல, யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபித்தி ஃபில் ஹயாத்தித் துன்யா வல் ஆখিরা. அல்லாஹ் தஆலா நம்பிக்கையாளர்களை உறுதியான சொல்லை கொண்டு உறுதிப்படுத்துகின்றான். ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலக வாழ்க்கையிலும் மறுமையிலும்.
அப்ப ஹயாத்து துன்யா அப்படிங்கிறப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுக்குறாங்க. அந்த ஹயாத்து துன்யா என்பது மன்னரை வாழ்க்கைங்கிறாங்க. இது உலக வாழ்க்கையில் ஒரு பார்ட்டு தான். அந்த மன்னரை வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டு உறுதியாக யார் பதில் சொல்வா அப்படின்னா, யார் நம்பிக்கையாளர்களாக இருக்கிறாங்களோ, நம்பிக்கையாளர்கள்னா மார்க்கம் வகுத்து தந்த இறை நம்பிக்கையாளர்களாக யார் இருக்கிறாங்களோ அவங்களாக தான் பதில் சொல்ல முடியும். ஆக அப்படிப்பட்ட உறுதியான பதிலை சொல்ல வேண்டும் என்று இவருக்காக நாம் இங்கே பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறோம். உறுதியான ஒரு பதிலை சொல்ல வேண்டும். அல்லாஹும்ம சப்பித்துஹு இந்த சுஆல். யா அல்லாஹ், இவர் கேள்விகளுக்கு கேட்கப்படும் பொழுது உறுதியாக பதில் சொல்வதற்கு இவருக்கு ஒரு உறுதியை கொடு. அவருடைய கேள்வி கணக்கு லேசாக்கி வை. அவரை மன்னிச்சிரு. அவருடைய மன்னரை விசாலமாக ஒளி உள்ளதாக ஆக்கு அப்படின்னு பிரார்த்தனை செய்யணும். இதுதான் இங்கே நாம் செய்ய வேண்டிய கடமைகள்ல மிக முக்கியம். அதை செய்யும் பொழுது எனக்கான மரணமும் எனக்கான இந்த வாழ்க்கையும் ஞாபகம் வர வேண்டும். இந்த வாழ்க்கை என்பது ஒரு பரிசக் திரைமறை வாழ்க்கை. வமின் வராஇஹிம் பரிசகுன் இலா யௌமி யுபஅஸூன். இது ஒரு திரைமறை வாழ்க்கை. மறுமை நாள் வரை இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் நாம் ஈடேற்றம் பெறுவது மிக அவசியம். அதற்காகத்தான் அல்லாஹு தஆலா வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிறத புரிந்து அறிந்து செயல்படக்கூடிய நல்ல சிந்தனையுடைய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நபருடைய கேள்வி கணக்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இலகுவாக்கி வைப்பானாக. இவருடைய சின்ன சின்ன பாவங்களை எல்லாம் மன்னித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவருக்கு சொர்க்கத்தினுடைய வாசலை திறந்து வைப்பானாக. நாளை மறுமை நாளில் வெற்றிக்குரிய ஒரு வாழ்வையும் உயர்ந்த சொர்க்கத்தையும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லாரும் அவருக்காக பிரார்த்தனை செஞ்சுட்டு போங்க. குறிப்பாக பிள்ளைகள் அவருக்கு பிரார்த்தனை செய்வதற்கு மிக தகுதியானவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.